The book of Revelation is a lot of information concerning the events that are going to be taking place at the end of the world. உலகத்தின் முடிவிலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்த தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகம் இந்த வெளிப்படுத்தின புத்தகம். And most people think only in terms of that. பலர் தானே அந்த கருத்தை மனதிலே வைத்து தான் இதை எண்ணுகிறார்கள். They're only looking for information concerning things that's going to happen. நடக்க போகிற காரியங்களை குறித்த தகவல் அடங்கிய புத்தகம் அதுதான் அவர்கள் நினைப்பது. But more than the revelation of things to come, it is the revelation of the Lord Jesus Christ, in whom all things will be consummated at the end time. வரப்போகிறவர்களை குறித்த வெளிப்பாட்டை காட்டிலும் முடிவு காலத்திலே அனைத்திற்கும் முடிவாக இருக்க போகிறாரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை குறித்த ஒரு வெளிப்பாட்டின் புத்தகமாக இது விளங்குகிறது. The revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு. To me, the book of Revelation means a lot because it reveals so many things about the Lord Jesus Christ. என்னை பொறுத்தவரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது எனக்கு அதிகமாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. There are many great themes in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பல பெரிய கருத்துக்கள் காணப்படுகின்றன. The risen Christ is the greatest theme of the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே மிகவும் பெரிய ஒரு கருத்து உண்டு என்று சொன்னால் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான். And all his deeds at the end time is the theme of the Revelation. முடிவு காலத்தில் அவர் செய்ய போகிற அனைத்து காரியங்களும் தான் வெளிப்படுத்தலின் கருத்தாக இருக்கிறது. How he will gather everything together and bring to a conclusion is the theme of the book of Revelation. எப்படி அனைத்தையும் அவர் ஒன்று சேர்ப்பார், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மைய கருத்து. Now we are studying chapter 16. இப்பொழுது 16ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். Now chapter 6 to chapter 19 have to do with the tribulation period. 6ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரைக்குமாக உபத்திரவ காலத்தோடு சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள். And the Bible tells us there will be 7-year period of tribulation. வேத புத்தகம் சொல்கிறது 7 வருடங்கள் உபத்திரவம் இருக்கும் என்று. That is before the coming of the Lord Jesus Christ. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக. The Bible also tells us that the church will not be there to go through and experience the tribulation. வேத புத்தகம் அதே வேளையில் என்ன சொல்கிறது, இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கும்படியாக சபையாகப்பட்டது அந்த நேரத்தில் இருக்காது. There are many reasons for it. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. We have covered some of them during the course of our studies. நம்முடைய பாடம் படித்து வருகிற வேளையில் அவற்றில் ஒரு சில காரணங்களை நாம் படித்தோம். Nevertheless, we know that the church is not there during tribulation on earth. ஆனாலும் நமக்கு நன்றாக தெரியும் பூமியில் உபத்திரவம் இருக்கும் வேளையிலே சபையாகப்பட்டது அப்பொழுது இருக்காது. During the time of tribulation, the Antichrist will rise up and rule the earth. உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்து எழும்புவான், ஆட்சி புரிவான். And he will do his mighty miracles and signs and wonders. அவன் தன்னுடைய பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை நடப்பிப்பான். He will gather the whole world on his side. தன் பக்கமாக முழு உலகத்தையும் கூட்டி சேர்ப்பான். And it will be a time when the devil really gets to work. பிசாசு தன் கைவரிசையை காட்டும் சரியான நேரம் அதுதான். And the Lord seems to allow it. தேவனும் அதை அனுமதிப்பதை போல தெரிகிறது. The reason he allows it is because he wants the cup of iniquity to be filled before he punishes the son of before he punishes the devil and the son of perdition. ஏன் இப்படி அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். இந்த கேட்டின் மகனாகிய அவன் தானே அவன் தன்னுடைய காரியங்களை முடிக்கும் அளவும் அப்படி அவர் அனுமதிக்க வேண்டும். He is well justified when he pours out his wrath. தன்னுடைய கோபத்தை அவர் கொட்டும் வேளையிலே நியாயமானவர் என்று மக்களால் சொல்லப்படுவார். When God pours out his wrath, தேவன் தம்முடைய கோபத்தை கொட்டும் வேளையில் it is after much long suffering that he decides to pour out his wrath. நீண்ட பொறுமைக்கு பிறகுதான் தன்னுடைய கோபத்தையே அவர் கொட்டுகிறார். Many people mistake God's long suffering to be slackness. பலர் தானே தேவனுடைய நீடிய பொறுமையை அலட்சியம் என்று எண்ணுகிறார்கள். But God is long suffering. ஆனால் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். Waits forever and ever, it looks like. பார்ப்பதற்கு நித்தியமாக காத்திருப்பதை போல தெரிகிறது. But no, he will not wait forever. There is coming a time when he will judge. அப்படி நித்தியமாக அவர் காத்திருக்க போவதில்லை. நேரம் ஒன்று வருகிறது, நியாய தீர்ப்பை அவர் செய்வார். The Bible says வேதம் சொல்கிறது that the end of times that Jesus will judge the world and pour out his wrath. காலத்தின் முடிவிலே
தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பார், தன்னுடைய கோபத்தை அங்கே கொட்டுவார். God will pour out his wrath against sin. தேவன் பாவத்திற்கு விரோதமான தன்னுடைய கோபத்தை கொட்டுவார். God cannot tolerate sin forever. பாவத்தை தேவன் என்றென்றுமாக பொறுத்திருக்க முடியாது. Because God by nature is holy and he is righteous. காரணம் தேவனுடைய தன்மையே பரிசுத்தமும் நீதியுமாகும். Sin and God do not get along together. பாவமும் தேவனும் இணைந்து செல்லவே முடியாது. Therefore God cannot put up with sin forever. ஆகவே தேவன் பாவத்தை எப்பொழுதும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. Therefore there will come a day when God will have to deal with sin and punish sin and destroy the source of sin. ஆகவே நாள் ஒன்று வருகிறது, தேவன் பாவத்திற்கு சரி கட்ட வேண்டும், தண்டனை செய்ய வேண்டும், பாவத்திற்கு ஆதாரமாக இருக்கிறவனை அழித்தே ஆக வேண்டும். One of the greatest questions in the minds of people today is this. இன்றைக்கு மக்கள் மனதிலே காணப்படுகிற பல பெரிய வினாக்களிலே ஓர் வினா இதுதான். When is God going to do that? ஆண்டவர் எப்போது இப்படி செய்ய போகிறார்? Why does he allow all this wickedness? ஏன் தேவன் இப்படி இந்த துன்மார்க்கத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும்? Why can't he stop it? ஏன் அவர் தடுத்து நிறுத்த கூடாது? Well, the good news is there's coming a day when God will stop it. நற்செய்தி இதுதான், நாள் வந்து வருகிறது, ஆண்டவர் அதற்கு முற்றுப்புள்ளி Now வைப்பார். Revelation chapter 16 talks about God's wrath being poured out வெளிப்படுத்தல் at the end of the tribulation period of 7 years. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் தானே உபத்திரவ காலத்தின் கடைசி நாட்களிலே தேவனுடைய கோபாக்கினை கொட்டப்பட போகிறது என்பது சொல்லப்படுகிறது. The wrath of God is going to be poured out by means of 7 bowls of wrath. 7 கலச நியாய தீர்ப்புகளின் மூலமாக தேவனுடைய கோபாக்கினை அங்கே கொட்டப்பட போகிறது. We have studied 2 different kinds of wrath already poured out. ஏற்கனவே 2 விதமான கோபாக்கினைகள் கொட்டப்பட்டதை நாம் படித்து விட்டோம். One is the 7 seal judgments. ஒன்று 7 முத்திரைகளின் நியாய தீர்ப்பு. In that God was judging but not judging directly, allowing man to destroy the earth. அங்கே தேவன் நியாயம் தீர்க்கிறார், ஆனால் நேரடியாக அவர் தானே நியாயம் தீர்க்காமல் மனிதன் தன்னைத்தானே நியாயம் தீர்த்துக் கொள்வதற்கு அங்கு இடம் கொடுத்து விடுகிறார். God allows man to cause great havoc. மனிதன் தானே மிகப்பெரிய அழிவை செய்யும்படியாக ஆண்டவர் மனிதனுக்கு அனுமதி கொடுக்கிறார். And that is part of God's wrath. அது தேவனுடைய கோபாக்கினிலே ஒரு பகுதி அது. Then we studied about the trumpet judgments. அதன் பிறகு எக்கால நியாய தீர்ப்பை குறித்து நாம் படித்தோம். In that God allows the devil to do his utmost in causing havoc. அந்த வேளையிலே பிசாசாகப்பட்டவன் தலைவிரித்தாடும்படியாக ஆண்டவரும் அனுமதி அளிக்கிறார். And that is part of God's judgment. அது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அதுவும் ஒரு அம்சம். Now in the bowl judgments, இந்த கலச நியாய தீர்ப்பிலே God will directly pour out his wrath. தேவன் தம்முடைய கோபத்தை நேரடியாக கொட்டுவார். Chapter 15 verse 1 began that bowl judgment. இந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தானே 15:1. 15:1 இப்படி இந்த கலச நியாய தீர்ப்பு ஆரம்பமாகிறது. Read 15:1 and then we'll come to 16. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க, அதன் பிறகு 16க்கு நாம் வருவோம். And I saw another sign in heaven, great and marvelous, 7 angels having the 7 last plagues, for in them is filled up the wrath of God. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளையும் உடைய 7 தூதரை கண்டேன், அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. 7 angels carrying 7 last plagues. 7 தூதர்கள் கடைசி 7 வாதைகளை சுமந்து வருகிறார்கள். They are filled with the wrath of God. அவைகள் தேவனுடைய கோபத்தால் நிரம்பி Now இருக்கிறது. there is an interval there in chapter 15 as we studied last week. கடந்த வாரம் நாம் படித்ததை போல 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறிய இடைவெளி. 2 to 8 verses 2 to 8 in chapter 15 is an interval. இந்த 2 முதல் 8 வசனங்கள் இருக்கிறது, அது ஒரு இடைவெளியான In the வசனங்கள். first verse the angels are seen as having the wrath of God in 7 bowls. முதலாம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய தூதர்கள் தானே கோப கலசங்களை கையிலே ஏந்திக் கொண்டு From நிற்கிறார்கள். the second verse we see the heavenly creatures praising God, glorifying God, saying that all his deeds are righteous and they are just. ஆனால் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? வானத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் தானே தேவனே நீர் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சத்தியமும் நீதியுமாய் இருக்கிறது என்று அவரை துதிக்கிறார்கள். That assurance is given. God takes the time to give the assurance that whatever he does, even though it looks horrible and cruel, his ways are true and they are just and righteous. தான் செய்கிறவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு அவைகள் கொடூரமானவைகளாக இருந்தாலும்
தான் செய்வது சரியே என்பதை மக்களுக்கு நிரூபிக்கும்படியாக தேவன் அங்கே இடைவெளியை கொடுக்கிறார். Before these great bowls of wrath are poured out, இந்த பெரிய கோப கலசங்கள் ஊற்றப்படும் முன்பு God assures our hearts that His ways are right. You can trust in Him that He is doing the right thing. தேவன் நமக்கு ஒரு நிச்சயத்தை அளிக்கிறார். அவருடைய வழிகள் சரியானவைகள், அவைகளை நாம் நம்பலாம். அவர் சரியாகத்தான் செய்கிறார் என்று விசுவாசிக்கலாம். During this little delay while the angels are holding the bowls of wrath, men are allowed to turn to God and come and get saved and come to God. தேவதூதர்கள் கலசங்களை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். இடைவெளி ஒன்று கொடுக்கப்படுகிறது. எதற்காக? மக்கள் தேவன் பக்கமாக திரும்பவும் ரட்சிப்பை பெற்றுக் A கொள்ளவும். last chance is given. கடைசி தருணம் அளிக்கப்படுகிறது. God is merciful even to the end. தேவன் கடைசி வரைக்குமாக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். Even before He pours out His wrath, He wants people to be drawn and turned to Him. கோப கலசத்தை ஊற்று முன்பாகவே மக்கள் தன் பக்கமாக வர மாட்டார்களா, இழுக்க முடியாதா என்று சிந்தித்துக் So கொண்டிருக்கிறார். after verse 8 in chapter 15, ஆகவே 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு பிறகு we begin chapter 16 now. 16ஆம் அதிகாரத்தை இப்போது நாம் Verse ஆரம்பிப்போம். 1. முதலாம் And I வசனம். heard a great voice out of the temple saying to the seven angels, Go your ways and pour out the vials of the wrath of God upon the earth. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். Now notice the word vial. நன்றாக கவனியுங்கள். கலசங்கள் என்கிற A வார்த்தை, vial means a bowl. கலசம் சரியாக வருகிறது பாத்திரம். Now a lot of people think of these vials or bowls as little pots with the small necks from which you can pour out whatever is in there. பலர் என்ன நினைக்கிறார், இந்த கலசம் என்று சொல்கிற விலை ஒரு கூஜாவை போல இருக்கும், ஒரு பானை இருக்கும், அது ஒரு வாய் இருக்கும் என்று A நினைக்கிறார்கள். narrow neck, ஒரு குறுகிய ஒரு வாய் இருக்கும், a narrow mouth. ஒரு சின்ன ஒரு வாய், வெளி இடை வாய் ஒன்று இருக்கும். But this is referring to a bowl with a mouth as big as the bowl itself. ஆனால் இது எதை குறிக்கிறது? பாத்திரம் எவ்வளவு அகலமோ அவ்வளவு அகலமான வாயை கொண்ட ஒரு கலசத்தை குறிக்கிறது. So that the contents of the bowl can be quickly dumped or poured in an instant. அந்த கலசத்தில் இருக்கக்கூடியது உடனடியாக ஊற்றப்படத்தக்கதாக அகன்ற வாய் கொண்ட கலசம். It is given in that way so that how the wrath of God will be poured out is shown through that. தேவனுடைய கோபம் எப்படி ஊற்றப்பட போகிறது என்பதை காட்டுவதற்காக தான் அப்படி It will சொல்லப்பட்டிருக்கிறது. be dumped in an instant. உடனடியாகவே இமைப்பொழுதில் அது கொட்டப்படும். At once. உடனடியாக The contents of the bowl of wrath can be emptied just like that. அந்த கோப கலசத்தில் இருக்கிற அனைத்தும் தானே ஒரு இமைப்பொழுதிலே கொட்டப்படும். These bowls of wrath will be poured out at the end of the 7-year tribulation period. இந்த கோப கலசமாகப்பட்டது உபத்திரவ காலம் இருக்கிற 7 வருடம் அதன் முடிவிலே கொட்டப்படும். The seals and trumpets were, if you remember, were opened one at a time, and one event after the other took place as each seal was opened or as each trumpet was blown. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போது வரிசையாக அப்பொழுது உபத்திரம் ஆரம்பித்தது. எக்காலம் ஊதப்படும் பொழுது வரிசையாக தான் ஒன்றுக்கு பின் ஒன்றாக தான் உபத்திரம் ஆரம்பித்தது. One after the other. ஒன்றுக்கு பின் ஒன்றாக. As the seal is opened, events happened. ஒவ்வொரு முத்திரையாக உடைக்க சம்பவங்கள் நடந்தது. As the trumpet was blown each time, something new happened. ஒவ்வொரு முறை எக்காலம் ஊதப்படும் பொழுது ஒவ்வொன்று நடந்தது. But here in verse 1, ஆனால் முதலாம் வசனத்திலே it is said to the angels to go their ways and pour out the vials of wrath upon the earth. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள். It looks like they were to pour out all of the wrath of God just like that all at once. தேவனுடைய கோப கலசம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அப்படியே கொட்டிவிட வேண்டும் என்பதை போல We're not சொல்லப்பட்டிருக்கிறது. very certain whether all of them were just dumped like that at once in an instant. ஒரே நேரத்திலே ஒரே இமைப்பொழுது எல்லாம் கொட்டப்பட்டு விடுமா என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இங்கே But one thing இல்லை. is sure. ஆனா ஒன்று நிச்சயம், While the seals were opened one after the other, and it took some time for the unfolding of events, and the trumpets were blown one after the other, and it took some time for the unfolding of events one after the other, the bowls of wrath will not be like that, will not take so much time. It will be just like that. இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் வேளையிலே ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கப்படும் வேளையிலே என்ன நடக்க போகிறது என்று வரிசையாக தெரிந்தது. அதே விதமாக எக்காலம் ஊதும் பொழுதும் ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால்
இந்த கலசங்கள் ஊற்றப்படும் பொழுதோ என்ன நடக்கும் என்று எண்ண முடியாத படிக்கு உடனடியாக ஊற்றப்படுகிறது. Quickly it is done. உடனடியாக ஊற்றப்படும். It is not going to take such a long time, and it is not going to be unfolding of events which take time one after the other. கொஞ்சம் காலம் எடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை விளக்குவதற்கு அங்கே நேரம் இருக்காது. உடனடியாகவே அது கொட்டப்படும். At least we can say that it will happen in very quick succession, that it looked like it happened all at once. எப்படி சொல்லலாம்? நாம் இடைவெளி இல்லாமல் திடீரென்று உடனுக்குடன் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நடந்து விட்டதை போல கூட நாம் சொல்லலாம். And it says என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? that there was a voice in the temple. தேவாலயத்திலே ஒரு சத்தம், பெரும் சத்தம் உண்டாயிற்று. Chapter 15 verse 8 says that the temple was filled with smoke from the glory of God and from his power, and no man was able to enter the temple. 15:8 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிரம்பி இருந்தது, ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. What is this all about? இது எதை குறிக்கிறது? The temple is seen as having been opened in heaven. பரலோகத்திலே தேவாலயம் திறக்கப்பட்டதை போல காணப்படுகிறது. Filled with the smoke of the glory of God. தேவனுடைய மகிமை என்னும் புகையினால் நிறைந்திருந்தது. No man is able to enter the temple until the wrath is poured out. கோபம் கொட்டப்படுகிற வரைக்கும் எவரும் தேவாலயத்திற்குள் நுழைய முடியவில்லை. A great voice is heard from the temple. தேவாலயத்திலிருந்து பெரும் சத்தம் ஒன்று கேட்கிறது. And it has to be the voice of the Lord Jesus Christ himself. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை போலவே தெரிகிறது. The time of God's wrath has come. தேவனுடைய கோபாக்கினையின் நேரம் வந்து விட்டது. No one is able to enter into the temple until this thing is done and finished. இந்த காரியம் செய்து முடிக்கப்படுகிற வரைக்கும் எவரும் உள்ளே நுழைய முடியாது. The voice of Jesus Christ himself gives instruction to the angels carrying the bowls of wrath. இயேசு கிறிஸ்து தாமே நேரடியாக அவருடைய சத்தத்தின் மூலமாக இந்த கோப கலசங்களை என்ன செய்ய வேண்டும் என்று தூதர்களை பணிக்கிறார். When the trumpets were blown in the trumpet judgments, எக்காள நியாய தீர்ப்பிலே எக்காளங்கள் ஊதப்பட்ட வேளையில், and in the seal judgments, முத்திரை நியாய தீர்ப்புகளில், many times you see one angel giving a command to the other angel to do something. என்ன பார்க்கலாம்? நாம் ஒரு தூதன் இன்னொரு தூதனை பார்த்து இதை செய் என்று சொல்லி கட்டளை கொடுப்பார். A greater angel gives command to the lesser angel. பெரிய தூதன் சிறிய தூதனுக்கு இது செய் என்று கட்டளையிடுவார். But since this is the culmination of all things, Jesus Christ himself directly takes control, and the command comes out of his very mouth. ஆனால் இது காரியங்களின் முடிவாக இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து தாமே நேரடியாக சொல்லுகிறார். அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து அவர் அங்கே நடப்பிக்கிறார். It is not another angel telling an angel to do something. ஒரு தூதன் இன்னொரு தூதனை பார்த்து இதை செய் என்று சொல்வது அல்ல. It is the Lord Jesus Christ with a voice coming out of the temple speaking to the angels to go and pour out this wrath. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தமே தேவாலயத்திலிருந்து வெளியே வருகிறது. நீ போய் செய் என்று தூதர்களுக்கு சொல்லுகிறார். Because when this wrath is poured out, காரணம் இந்த கோபங்கள் ஊற்றப்படும் வேளையில், this will bring us to the coming of the Lord Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அழைத்து செல்லும். We are nearing the climax now. இப்போது உச்சக்கட்டத்துக்கு வருகிறோம். When this wrath is poured out, இந்த கோபக்கலசம் ஊற்றப்படும் the வேளையில், Lord Jesus Christ himself will descend from heaven and he will set foot on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பரலோகத்தில் இறங்குவார். தம்முடைய பாதங்களை பூமியின் மீது அவர் வைப்பார். Now let us look at the first bowl and what it contains. முதல் கலசத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். And the first went and poured out his vial upon the earth, and there fell a noisome and grievous sore upon the men which had the mark of the beast, and upon them which worshipped his image. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. As the first bowl was emptied, முதல் கலசம் காலியாக்கப்பட்ட வேளையில், it brought great sores upon men. மக்கள் மீது கொடிய புண்களை அது கொண்டு வந்தது. Sores like they've never experienced before. இதற்கு முன்பாக அனுபவத்தீரா புண்கள். And they say it would have been, the sores will be worse than the sores of leprosy or cancer. என்ன சொல்கிறார்கள்? இன்றைக்கு குஷ்டரோகத்தின் மூலமாக வரக்கூடிய புண்கள் அல்லது கேன்சர் மூலமாக வரக்கூடிய புண்களை காட்டிலும் கொடிய புண்களாக அது இருக்கும். And remember, we studied about the Antichrist. One of the things that he does during the tribulation is that
he exhibits his signs and wonders, healings and miracles. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்திகிறிஸ்து குறித்து நாம் படித்த வேளையிலே அவன் எப்படி என்ன செய்தான்? தன்னுடைய அற்புதங்கள் அதிசயங்களை அங்கே செய்து காட்டுகிறான். He will do great miracles and wonders, and that is why people will follow him during that period. மக்கள் ஏன் அவனை பின்பற்றினார்கள்? அந்நாட்களிலே அவன் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து காட்டினபடியால் that is why they will follow him. மக்கள் அதனால் தான் பின்பற்றினார்கள், பின்பற்றுவார்கள். But when the sores are given are poured out, ஆனால் இப்படி கொடிய புண்கள் வந்த வேளையில், when God's wrath is poured out upon mankind, மனுக்குலத்தின் மீது தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்பட்ட with all his healing power, the Antichrist will not be able to do anything to heal the sores of these people. தன்னுடைய சுகமளிக்கிற வல்லமையை வைத்துக் கொண்டு அந்திகிறிஸ்துவால் இந்த மக்களுக்கு எந்த சுகத்தையும் கொடுக்க முடியாது. They will be suffering from great pain and irritation. அவர்கள் மிகுந்த வேதனையினாலும் எரிச்சலினாலும் கஷ்டப்படுவார்கள். And no healing is available. அவர்களுக்கு சுகமே கிடையாது. Yet men will not repent. ஆனாலும் மக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். They will still blaspheme God. இன்னும் தேவனை தூஷிப்பார்கள். The sores are poured out particularly upon the ones that receive the mark of the beast and worship the image of the beast. இந்த கொடிய புண்கள் யாருக்கு குறிப்பாக வந்தது என்று சொன்னால், முத்திரையை, மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள், மிருகத்தை வணங்கினவர்களுக்கு தான். It is not for believers. விசுவாசிகளுக்கு அல்ல. Many people are mistaken when they talk about believers going through the tribulation and experiencing tribulation. பலர் என்ன நினைக்கிறார்கள்? இந்த விசுவாசி தான் இப்படி உபத்திரவ காலத்துக்குள்ளாக செல்வான், அந்த அனுபவம் அவனுக்கு தான் வரும் என்று சொல்கிறார்கள். When you teach that believers will be part of the tribulation, என்ன போதிக்கிறார்கள்? விசுவாசிகள் இந்த உபத்திரவத்திலே பங்கு கொள்வார்கள். But you will see again and again that God is not pouring out these things upon believers. நீங்கள் நன்றாக பாருங்கள், தேவன் இந்த கோப கலசத்தை விசுவாசிகளின் மீது ஊற்றவில்லை. It is mentioned that it is for those who receive the mark of the beast and worship the beast. முத்திரையை பெற்றவர்கள், மிருகத்தை வணங்கினவர்களுக்கு தான் என்று குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Why would God want to persecute and send through tribulation the believers? விசுவாசிகளை தேவன் ஏன் தண்டிக்க வேண்டும், உபத்திரப்படுத்த வேண்டும், உபத்திரவ காலத்துக்குள்ளாக அனுப்ப வேண்டும்? He will say, oh, tribulation will really purify the believers. ஒரு நீங்க சொல்ல இல்லையா, உபத்திரவம் விசுவாசிகளை தூய்மைப்படுத்தும். It will cleanse the believers. விசுவாசிகளை அதை சுத்திகரிக்கும். It will make the believers good believers. விசுவாசிகளை நல்ல விசுவாசிகளாக மாற்றுமே. If the word of God is not able to purify and cleanse and make us good, தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரித்து கழுவி நல்லவர்களாக மாற்ற முடியவில்லை என்றால், then how do you think the tribulation is going to do it? உபத்திரவ காலம் எப்படி செய்யும் என்று நினைக்கிறீர்கள்? You think it's going to be easier to follow the Lord in the midst of tribulation? உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரை பின்பற்றுவது சுலபம் என்று நினைக்கிறீர்களா? No, Paul tells us it's not so easy to follow the Lord in the midst of tribulation. பவுல் சொல்லுகிறார், இல்லை, உபத்திரவ காலத்திலே அதன் மத்தியிலே ஆண்டவரை பின்பற்றுவது அவ்வளவு சுலபம் The இல்லை. idea that tribulation is for the believers makes no sense in light of the fact that tribulation has no value for the saints as far as making them better. உபத்திரவ காலம் விசுவாசிகளுக்கு பொருந்தும் என்று மக்கள் சொல்வது அர்த்தமற்றதாக இருக்கிறது. காரணம், இந்த உபத்திரவத்தாலே விசுவாசிகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. What will happen if they got all sores? அவர்களுக்கு கொடிய புண் வந்தால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். God doesn't want to put it on them. ஆண்டவர் இவர்கள் மீது அதை கொட்ட விரும்பவில்லை. God's wrath is poured out on the unbelievers, the Christ rejecters. கிறிஸ்துவை தள்ளினவர்கள், அவிசுவாசிகள் மீதுதான் தேவனுடைய கோபம் கொட்டப்படுகிறது. Let's read verse 3. 3 வாசிப்போம். And the second angel poured out his vial upon the sea, and it became as the blood of a dead man, and every living soul died in the sea. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. As the second bowl is poured out in the sea, the water actually congeals like blood. இரண்டாம் கலசமாகப்பட்டது தண்ணீரிலே, சமுத்திரத்திலே ஊற்றப்பட்ட வேளையிலே இந்த தண்ணீர் ரத்தம் போல மாறியதாக தெரிகிறது. It congeals, it becomes thick like blood. அதாவது ரத்தத்தை போல பருமனாக, திடனாக அது மாறி விடுகிறது. As a result, all sea life dies. அதன் விளைவாக சமுத்திரத்திலே உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் மரிக்கிறது. You will remember in the second trumpet judgment, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இரண்டாவது எக்கால நியாய தீர்ப்பிலே a similar thing happened where only a third of sea life was affected. இதே விதமான ஒரு காரியம் நடந்தது ஞாபகம் இருக்கும். சமுத்திரத்திலே 1/3 இப்படியாக பாதிக்கப்பட்டது. But this time, ஆனா இந்த முறை all of sea life is affected. சமுத்திர வாழ்க்கை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. This is not local, it is universal. It will happen, it will have effect upon all of the earth
And earth most of all is filled with water, mostly with filled இது with water. ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு ஊரிலே நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பாதிக்கப்படுகின்றன. Because the earth is filled with water mostly. காரணம் பூமியாகப்பட்டது பெரும்பான்மையாக தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. And sea is the reservoir of life because of its salt. இந்த சமுத்திரம் இருக்கிற அது உப்பு, அதிலே உப்பு இருக்கிறபடினாலே உயிர்களை காக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. But after the wrath of God is poured out, it will become a reservoir of death. ஆனால் இப்படி தேவனுடைய கோபம் ஊற்றப்பட்ட பிறகு மரணத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஏதுவாக அது காணப்படும். You know, we don't appreciate sometimes what we have in this world. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை சில வேளையில் நாம் மெச்சிக்கொள்வது கிடையாது. You know, we don't think that we get everything from God. எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் அங்கீகரிப்பதும் இல்லை. Because we pay for electricity, காரணம் மின்சாரத்துக்கு நாம் காசு we கொடுக்கிறோம், pay for water, தண்ணீருக்கு காசு கொடுக்கிறோம், we pay for gas, கேஸுக்கு காசு கொடுக்கிறோம், we pay for everything. எல்லாவற்றுக்கும் காசு கொடுக்கிறோம். So we think that we buy it and it's ours because we bought it. ஆகவே என்ன நினைக்கிறோம், நான் காசு கொடுத்து வாங்கினபடினால அது என்னுடையது. We don't have any appreciation for God for giving that. தேவன் அதை கொடுத்தாரே, அதற்காக ஆண்டவரை நாம் பாராட்டுவதே கிடையாது. But you know, water, electricity, gas and air that we breathe, all of these things are given by God. உங்களுக்கு தெரியுமா, தண்ணீர், மின்சாரம், கேஸ் போன்றவைகள் நாம் அனுபவிக்கிறோமே, இவை அனைத்தையும் கொடுத்தது ஆண்டவர். நாம் சுவாசிக்கிற காற்று, it's all from God. எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. God doesn't want to charge us any money for that. ஆண்டவர் அதற்கென்று எந்த கட்டணமும் நம்மிடத்தில் வசூலிப்பதில்லை. It's free. இலவசம். God has put it over there. ஆண்டவர் அங்கே அதை வைத்திருக்கிறார். It is all over the earth பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிறது. to satisfy man in all of his needs. மனிதனுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்காக அதை வைத்திருக்கிறார். Man taps these sources of energies. மனிதன் இந்த ஆற்றல்களை தனக்கென்று சாதகமாக எடுத்துக் கொள்கிறான். He gets electricity, அதன் மூலமாக மின்சாரத்தை எடுக்கிறான், channels them into different houses, பல வீடுகளுக்கு அனுப்புகிறான், and organizes it, அதை ஒழுங்குபடுத்துகிறான், and controls it, அதை கட்டுப்படுத்துகிறான். and finally we end up paying man. கடைசியிலே மனிதனுக்கு அதற்காக நாம் கொடுக்கிறோம். Man didn't bring it from somewhere. மனிதன் ஏதோ ஒரு மூலையில் அதை கொண்டு வரவில்லை. He didn't make it. அதை அவன் உருவாக்கவும் இல்லை. Man didn't make air. காற்றை மனிதன் உண்டாக்கவில்லை. Man didn't make electricity. மின்சாரத்தை மனிதன் உண்டாக்கவில்லை. Man didn't make gas. கேஸை மனிதன் உண்டாக்கவில்லை. It is God made. தேவன் படைத்தது. God has put it. தேவன் அதை வைத்திருக்கிறார். God has placed it on the earth so that we can use it and we can enjoy it. நாம் அனுபவிக்கும்படியாக, உபயோகிக்கும்படியாக தேவன் தான் அதை பூமியிலே வைத்திருக்கிறார். But godless people have abused it and have never appreciated God for what comes from God. ஆனால் தேவனற்ற மக்கள் தாமோ அதை தவறாக பயன்படுத்தினார்கள். அதற்காக தேவனை அவர்கள் பாராட்டுவதும் கிடையாது. Just like they rejected the creator and worshiped the creature, they thought that these things belonged to them and they were the inventions of their bright minds. எப்படி சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை இவர்கள் தொழுதார்களோ அதே விதமாக தான் இந்த கொடுத்தாரை இவரை அவர்கள் அறியாமல் கொடுத்ததை பிடித்துக் கொண்டார்கள். And they did not respect God. தேவனை இவர்கள் மதிக்கவில்லை. And now God is pouring out his wrath. இப்போ தேவன் தம்முடைய கோபத்தை ஊற்றுகிறார். Even in the elements of nature, God is pouring out his wrath. இயற்கையின் அம்சங்களின் மீதும் தேவன் தம்முடைய கோபத்தை ஊற்றுகிறார். He begins to show man that God is in control. தேவன் தான் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்று மனிதனுக்கு காட்ட விரும்புகிறார். Man cannot change it. மனிதனால் அதை மாற்ற The முடியாது. water that we have around us is a gift of God. நம்ம சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறதே, அது ஆண்டவரின் ஈவு. One day man will look up and he will have to think about God when he thinks about that. நாள் ஒன்று வருகிறது, மனிதன் இதை எண்ணி பார்க்கும் வேளையிலே தேவனை அவன் எண்ணி But பார்ப்பான். still then men do not repent. They continue to blaspheme God. ஆனாலும் மக்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை, ஆண்டவரை தூஷிக்கத்தான் செய்தார்கள். One of the prophets said that man's heart is desperately wicked. ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது. And that is the way it is. அது அப்படிதான் இருக்கிறது. The wickedness of the heart of man is tremendous. மனிதனுடைய பொல்லா தீய குணம் இருக்கிறதே, மாற்ற முடியாத ஒன்று. Now let's read verse 4. நான்காம் வசனத்தை The வாசிப்போம். third angel poured out his vial upon the rivers and fountains of waters, and they became blood. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின. First the sores come from the first bowl. முதலாவது முதல் கலசத்தில் இருந்து கொடிய புண்கள் வந்தது. From the second bowl come the
sea that is turned into blood. இரண்டாவது கலசம் ஊற்றப்பட்ட வேளையிலே சமுத்திரம் ரத்தமாக மாறியது. The third time, the third bowl is emptied, it is emptied into the fresh water sources of the world. மூன்றாவது கலசம் ஊற்றப்பட்ட வேளையிலே சுத்த தண்ணீர் இருக்கிறதே அவைகளின் மீது இது ஊற்றப்படுகிறது. Into the rivers and fountains of waters. ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றப்படுகிறது. And fresh water is now affected. இப்பொழுது சுத்தமான தண்ணீர் பாதிக்கப்படுகிறது. All over the earth fresh water is affected. பூமி முழுவதும் இருக்கக்கூடிய சுத்த தண்ணீர் அங்கே பாதிக்கப்படுகிறது. Now the more you read it, the more you'll be thankful that you won't be there to see it. இதை எவ்வளவுக்கு அதிகமாக வாசிக்கிறீர்களோ இதை காணும்படியாக நீங்கள் இல்லையே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்கள். But this is what is going to happen. ஆனால் நடக்க போவது இதுதான். Fresh water supply is going to be affected. சுத்த தண்ணீர் அங்கே பாதிக்கப்படும். And when God's wrath is poured out, தேவனுடைய கோபம் ஊற்றப்படும் போது the supply that man has from rivers and fountains of waters will not be there anymore. ஆறுகளின் மூலமாக நீர் ஊற்றுகளின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும். Because they become blood. காரணம் அவைகள் ரத்தமாக மாறிவிடும். God's wrath is poured out. தேவனுடைய கோபம் அங்கே ஊற்றப்படுகிறது. You will remember in the third trumpet judgment, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மூன்றாம் எக்கால நியாய தீர்ப்பிலே a third of the fresh water supply is affected at that time. அந்த வேளையிலே சுத்தமான தண்ணீரிலே மூன்றில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டது. But now when God pours out his wrath directly, all of fresh water supply is affected. இப்பொழுது தேவன் நேரடியாக தன்னுடைய கோபத்தை ஊற்றும் பொழுது எல்லா தண்ணீரும் பாதிக்கப்படுகிறது. Now there is a brief pause between verses 5 and 7 here. இந்த இடத்திலே 5க்கும் 7க்கும் இடையே ஒரு சிறிய ஒரு அமைதி ஒன்று Where the வருகிறது. angels declare that God's acts are righteous acts. தேவனுடைய செயல்கள் நீதியானவைகள் என்று தேவதூதன் அறிக்கையிடுகிறார். They are pouring this out and now they are stopping and they are declaring that God's act is righteous. தேவனுடைய கோபகலத்தை ஊற்றுகிறார்கள், இப்பொழுது நிறுத்துகிறார்கள். தேவன் செய்கிற செயல்கள் நியாயமானவைகள் என்று A அறிக்கையிடுகிறார்கள். small interval where they are sure that God's acts are righteous. ஒரு சிறிய இடைவெளி. என்ன சொன்னார்கள்? What they say is very significant here. அவர்கள் சொன்னது முக்கியத்துவம் வாய்ந்தது. And I heard the angel of the waters say, verse 5, 5ஆம் வசனம், அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், Thou art righteous, O Lord, which art and wast and shalt be, because thou hast judged thus. இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். The angel that poured out the bowl of wrath upon the fresh water source of supply is saying, God, you're right in doing this. கோப கலசத்தை இந்த சுத்தமான தண்ணீரின் மேல் ஊற்றினானே தேவதூதன், அந்த தூதன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் செய்கிற செயல்கள் நியாயமானவை. Why is he right? ஏன் நியாயமாக செய்கிறான்? Verse 6, 6ஆம் வசனம், For they have shed the blood of saints and prophets, and thou hast given them blood to drink, for they are worthy. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். What a terrible way to say it. என்ன பயங்கரமாக The angel is சொல்லப்பட்டிருக்கிறது. saying, Lord, you're right in making this water into blood. ஆண்டவரே, இந்த தண்ணீரை ரத்தமாக மாற்றினீரே, நீ செய்தது Your சரிதான். act is right. உங்களுடைய செயல் நீதியானது. You know, the angels of God in heaven are waiting for the judgment day. உங்களுக்கு தெரியுமா, வானத்தில் இருக்க தேவதூதர்கள் இந்த நியாயத்தீர்ப்பின் நாளுக்காக காத்து நிற்கிறார்கள். And they recognize that God's act is righteous on that day. தேவனுடைய செயல்கள் சரியானவைகள் என்று அந்நாட்களில் அவர்கள் Because அறிவிக்கிறார்கள். in heaven are the saints who have been martyred by Antichrist, whose blood have been shed by the people of this earth at that time. காரணம், அந்த வேளையிலே பரலோகத்தில் தானே அந்த கிறிஸ்துவினாலே பூமியிலே ரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்கள் அங்கே நின்று கொண்டு இருப்பார்கள். These people of the earth have shed the blood of those martyrs in the presence of God. பூமியிலே இருக்கக்கூடிய மக்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய ரத்த சாட்சிகளின் ரத்தத்தை பூமியில் சிந்தினார்கள். And the angel is saying, தேவதூதன் சொல்லுகிறான், Lord, you're righteous, you're right. ஆண்டவரே, நீ சரியாகத்தான் நியாயமாகத்தான் செய்கிறீர். They have shed the blood of saints and prophets. பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை இவர்கள் சிந்தினார்களே. And now they are given blood to drink. இப்பொழுது அவர்களுக்கு ரத்தத்தை நீர் குடிக்க கொடுக்கிறீர். Because they shed their blood. காரணம், இவர்கள் பரிசுத்தவான்களின் ரத்தத்தை சிந்தினார்கள். Verse 7. 7ஆம் வசனம், I heard another out of the altar say, Even so, Lord God Almighty,
true and righteous are their judgments. பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். The angels are saying, Lord, you're right in doing this because they shed the blood, now you've given them blood to drink. தேவதூதர் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே, இவர்களுக்கு நீர் செய்தது சரியான காரியம்தான், நியாயமாகத்தான் தான் செய்தீர். காரணம், இவர்கள் பரிசுத்தவான்களின் ரத்தத்தை சிந்தினார்கள். God keeps accounts. ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். And he judges. நியாயம் தீர்க்கிறார். Now let's read verse 8 and 9. 8-9 வாசிப்போம். And the fourth angel poured out his vial upon the sun, and the power was given unto him to scorch men with fire. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. And men were scorched with great heat and blasphemed the name of God which hath power over these plagues, and they repented not to give him glory. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. When the fourth bowl was poured out, the sun is affected. நான்காவது கலசம் ஊற்றப்பட்ட வேளையிலே சூரியன் பாதிக்கப்படுகிறது. You will remember in the fourth trumpet, as a result of the fourth trumpet, the sun was affected also. ஞாபகம் இருக்கும், நான்காவது எக்காளம் ஊதப்பட்ட வேளையிலும் சூரியன் பாதிக்கப்படுகிறது. A third of the sun was affected. அதாவது சூரியனிலே மூன்றில் ஒரு பங்கு பாதிக்கப்பட்டது. Under the fourth trumpet. நான்காவது எக்காளம் ஊதப்பட்ட But as a result of the fourth bowl of wrath, the entire sun is affected. ஆனால் நான்காவது கலசம் ஊற்றப்பட்ட வேளையிலே முழு சூரியனும் பாதிக்கப்படுகிறது. And the result is, அதன் விளைவு என்ன? extreme heat comes out of the sun. சூரியனிலிருந்து பயங்கரமான வெப்பம் வெளியே வருகிறது. So much so that people are scorched as if with fire. நெருப்பினாலே மக்கள் தகிக்கப்படுவதைப் போல துடிக்கிறார்கள். And the Bible says that they repented not. வேத புத்தகம் சொல்லுகிறது, அவர்கள் மனம் திரும்பவில்லை. They repented not. மனம் திரும்பவில்லை. But they blasphemed God, the name of God. தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள். They repented not, but they blasphemed. அவர்கள் மனம் திரும்பவில்லை, ஆனால் தூஷிக்கிறார்கள். It must have been said every time when the bowl of wrath was poured out. கலசம் ஊற்றப்படுகிற ஒவ்வொரு வேளையிலும் இப்படிதான் சொல்லப்பட வேண்டும். It really means that all these four bowls of wrath have been poured out, yet they did not repent, but they continued to blaspheme God. சரியாக என்ன சொல்கிறது? நான்கு கலசங்களும் ஊற்றப்பட்ட வேளையிலே அவர்கள் தூஷித்தார்களே ஒழிய மனம் திரும்பவே இல்லை. Now this particular thing about the sun and its changing effects is mentioned by Jesus also. இந்த சூரியனும் அதிலே ஏற்படுகிற மாற்றங்களையும் குறித்து இயேசு கிறிஸ்துவே ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். Turn with me to Luke chapter 21. லூக்கா 21க்கு திருப்புங்கள். Jesus himself mentioned certain changes that will come in the way the sun shines. சூரியனுடைய பிரகாசத்திலே ஒரு மாற்றம் வரும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். When he talked concerning the last days. கடைசி நாட்களை குறித்து பேசும்போது அப்படி சொன்னார். 21 verse 25. 21-25. Talking about the signs of the end times. முடிவு காலத்தின் அடையாளங்களை குறித்து அவர் சொன்னார். There shall be signs in the sun and in the moon and in the stars and upon the earth distress of nations with perplexity, the sea and the waves roaring. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். Peter also talks about it. பேதுரு இதை குறித்து சொல்கிறார். 2 Peter chapter 3. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். Peter of course talks about the final fire of judgment, God's judgment. தேவனுடைய கடைசி அக்கினி நியாய தீர்ப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். But before that comes, அது வருவதற்கு முன்பு, when the day of the Lord will come, தேவனுடைய நாள் வரும். at that time there will be great signs in the heavens also. அந்த வேளையிலே வானத்திலே பெரிய அடையாளங்கள் உண்டாகும். Chapter 3 verse 10, 2 Peter 3:10. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Or பேதுரு. let's read it from verse 9. 9லிருந்து வாசிப்போம். The Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is long suffering to usward, not willing that any should perish, but all should come to repentance. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்
ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். Now notice this. இதை கவனியுங்கள். Because God is not judging the wicked now, don't think that God is not going to judge. துன்மார்க்கரை தேவன் இப்பொழுது நியாயம் தீர்க்காதபடினாலே ஆண்டவர் நியாயமே தீர்க்க போவதில்லை என்று எண்ணிவிட வேண்டாம். Now God is showing his long suffering so that everyone can repent. இப்போது எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய நீடிய பொறுமையை காட்டுகிறார். Now verse 10. 10th வசனத்தை But பாருங்கள். the day of the Lord will come. கர்த்தருடைய நாள் வரும். But the day of the Lord will come. ஆனால் கர்த்தருடைய நாள் வரும். The day will come when he will deal with sin, when he will deal with wickedness and wicked people. பாவத்தையும் துன்மார்க்கத்தையும் துன்மார்க்கரையும் தண்டிக்கக்கூடிய கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறது. It will come as a thief in the night, in the which the heavens shall pass away with great noise, and the elements shall melt with fervent heat, and the earth also and the works that are therein shall be burnt up. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். Here also it is not poured out upon the heat is not going to affect the believers. இந்த இடத்துல பாருங்கள், இந்த உஷ்ணமாகப்பட்டது விசுவாசிகளை பாதிக்க போவது It இல்லை. is always like that. எப்பொழுதுமே அப்படிதான். Everybody say with me. எல்லோரும் என்னோட சேர்த்து சொல்லுங்க. God takes care of his own. ஆண்டவர் தமக்கு சொந்தமானவர்களை பாதுகாப்பார். God doesn't dump everybody like a cattle herd and just pour out wrath of judgment or his wrath upon all of them. ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு போய் ஆடு மாடுகளை அடைப்பதை போல ஒரு இடத்துல அடைத்து தம்முடைய கோப கலசங்களை ஊற்றி அழிக்க போவது இல்லை. God is faithful in that he makes a difference between the wicked and the just. ஆண்டவர் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதிலே ஜாக்கிரதையாக இருக்கிறார். Always he takes care of his own. எப்போதும் தமக்கு சொந்தமானவர்களை பாதுகாப்பார். Even in the nation of Egypt, when people of Israel were in bondage, எகிப்திலும் கூட இஸ்ரவேல் புத்திரர் அடிமைகளாக இருந்த வேளையில் when the sun was darkened and there was pitch darkness so that they cannot see their own hand before their face, சூரியன் இருண்டு விடுகிறது, பயங்கர கார் இருள் மூடுகிறது, தங்களுடைய சொந்த கைகளாலே இவர்கள் பார்க்க முடியவில்லை. all over Egypt. எகிப்து முழுவதும். But in Goshen, where the people of Israel were living, there was light for those people. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் வாழ்ந்தார்களே, கோசேன் என்கிற ஒரு இடம், அங்கே வெளிச்சம் நன்றாக இருந்தது. God protects his people. தேவன் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறார். God keeps providing for his people. ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். When I was pastoring in the States, I met a very strange person one time. அமெரிக்காவிலே நான் போதகனாக இருந்த வேளையிலே ஒரு வினோதமான மனிதரை சந்தித்தேன். All strange things start first there. வினோதங்கள் அனைத்தும் முதலாவது அங்கேதான் ஆரம்பித்து வரும். Then is imported over here after it gets old there. அங்கே பழதான பிறகு இங்கே இறக்குமதி செய்யப்படும் அந்த வினோதங்கள். So what was this strange thing? அந்த வினோதம் தான் என்ன? He was storing up a lot of things waiting for the tribulation. உபத்திரவ காலத்திற்காக காத்திருந்து பல காரியங்களை தனக்காக இவர் சேர்த்து வைத்துக் கொண்டார். Now there people give checks for even $2-3, they write a check. அங்கே பாருங்கள், $1 $2 ஆன மக்கள் செக் தான் கொடுப்பார்கள். They don't have cash normally. வழக்கமா கேஷ் வைத்திருக்க மாட்டார்கள். But this man will have thousands of dollars in cash. ஆனா இந்த மனிதன் ஆயிரக்கணக்கான டாலர்களை கேஷாக வைத்திருப்பார். Never puts his money in the bank. பேங்க்ல பணத்தை போடவே மாட்டார். Always has fresh $100 bills. எப்பொழுதுமே புதியதான $100 நோட்டுகளை கையில வைத்திருப்பார். Keeps it in his house. பத்திரமா வீட்ல வச்சிருப்பார். Under lock and key. நல்லா பூட்டி வச்சிருப்பார். He has guns hanging all over his walls. செவர் எங்க பார்த்தாலும் துப்பாக்கிகள். He has a big farm and a house in the farm. பெரிய பண்ணை, அந்த பண்ணையிலே பெரிய ஒரு வீடு. And in the house there is a big basement. அந்த வீட்டிலே ஒரு under the house there is a big hall. பெரிய அடியிலே ஒரு அறை இருந்தா அதுக்கு மேல வீடு கட்டி இருந்தார். Built a big hall. பெரிய அறையை கீழே பூமிக்கு கீழே கட்டி இருந்தார். And in that he has stored up all kinds of food. அதிலே ஏராளமான உணவை சேர்த்து வைத்திருந்தார். All kinds of canned food. எல்லாம் இந்த டின்களில் அடைக்கப்பட்ட உணவுகள். Tomatoes canned. அந்த தக்காளி அங்கே டின்களில். All kinds of vegetables are canned. பல காய்கறிகள் அங்கே டின்களில் அடைக்கப்பட்டு. And dumped in loads and loads of vegetables and other things. ஏராளமான காய்கறிகள் அங்கே போட்டு அடைத்து வைத்திருந்தார். அங்கே and he's got guns there also. அங்கேயும் கூட பல துப்பாக்கிகள். And he keeps ammunition. அங்கே வேண்டிய வெடிமருந்துகளை வைத்திருந்தார். Why? ஏன்? He's a believer. ஒரு விசுவாசி அவர். Can you imagine that? கற்பனை செய்ய முடியுதா? He's a believer. விசுவாசி. He liked me very much. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். Not because I was preaching what he liked.
அவருக்கு பிடித்ததை நான் பிரசங்கித்ததனாலே அல்ல. No, he liked coming where I preached. நான் பிரசங்கிக்கிற இடத்திற்கு அவர் வருவார். Then only I found out about him. அதன் பிறகுதான் அவரை பிடித்து நான் கண்டுபிடித்தேன். And someone had taught him this. யாரோ இவருக்கு இதை சொல்லிக் கொடுத்து He விட்டார்கள். loved the Lord. ஆண்டவர் அதிகமாக He's a நேசிக்கிறார். fine, honest person. அருமையான உண்மையான மனுஷன் தான். Nothing wrong with him. எந்த குறையில்லாத. Someone had taught him that he is going to enter into a period of tribulation. அவர் உபத்திரவ காலத்திலே இருப்பார் என்று யாரோ சொல்லிவிட்டார்கள். That 7-year period of tribulation is coming and he's going to be in it. 7 வருட உபத்திரவம் வருகிறது, அதிலே நீ இருப்பாய் யாரோ சொல்லிட்டாங்க. Antichrist will come and try to take everything you've got. அந்திகிறிஸ்து வருவான், உனக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வான். You won't be able to buy or sell. நீ வாங்கவோ விற்கவோ முடியாது. So you store up everything. அதனால எல்லாவற்றையும் சேகரித்து வை. And someone had taught him this and it has gotten so much inside of him and he likes security and he's doing all this. யாரை இப்படி சொல்லி கொடுத்து விட்டார்கள், தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனிதன் இப்படியாக குவித்து வைத்தார். There is a whole church that is there just to teach this thing. இதை போதிப்பதற்கென்றே ஒரு சபை அங்கே இருக்கிறது. Can you imagine going to church every Sunday and they're preaching tribulation, கற்பனை செய்து பாருங்க. அவங்க ஒரு dear friends, we are going to enter into tribulation. What is your tomato stock like? அருமையான நண்பர்களே, உபத்திர காலத்துக்குள்ள நாம் போக போகிறோம், உபத்திரம் வர போகிறது. நீங்கள் தக்காளி சேர்த்து வைத்திருக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்பார். எவ்வளவு தக்காளி சேர்த்து வச்சிருக்கீங்க? எவ்வளவு வெடி மருந்து சேர்த்து? This is the preaching goes on. அங்கே போகிற பிரசங்கமே இதுதான். What are you going to do when you get into the tribulation period? உபத்திர காலத்திலே நீ என்ன செய்ய போகிறாய்? I tell you my friend, even if we had to go through tribulation, I believe God will protect us. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உபத்திரவ காலத்திலே நாம் போனாலும் கூட ஆண்டவரும் அங்கே நம்மை பராமரிப்பார். And even if we have to go through tribulation, God will meet our needs. ஒருவேளை அப்படியே அதனுள்ளே போனாலும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். And if we have to die, then we just go to a better place. ஒருவேளை நாம் மரிக்க நேரிட்டாலும் சிறப்பான ஒரு இடத்திற்கு அல்லவோ செல்லுவோம். That's all. அவ்வளவுதான். Why worry so much about it? ஏன் அத பத்தி இவ்வளவு கவலை? They're building a whole religion and a whole church based on this. இதை வைத்து ஒரு பெரிய மதம், பெரிய சபையே கட்டி எழுப்புகிறார்கள். Wasted a lot of money on guns and tomatoes and potatoes. தக்காளிக்கும் உருளைக்கிழங்குக்கும் துப்பாக்கிக்கும் ஏராளமான பணத்தை செலவு பண்றாங்க. I'm talking about 14 years ago he did this. நான் சொல்வது 14 வருடங்களுக்கு முன்பாக இப்படி செய்தார். I'm sure by now it is all rotten. இப்ப எல்லாம் அழுகி போயிருக்கு நான் நினைக்கிறேன். I don't know what he is doing now. இப்ப என்ன செய்றாரோ தெரியல. That dear brother. அருமையான சகோதரர். But anyway, எப்படியோ when the people of Israel were in Egypt, they were protected. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்த வேளையில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். The Bible promises us, God's word promises us, தேவனுடைய வார்த்தை நமக்கு அதை வாக்காக சொல்லுகிறது. that the sun will not smite us by day, neither the moon will harm us by night. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாது. Glory to God. தேவனுக்கே மகிமை. How many of you believe that? எத்தனை பேர் அதை God விசுவாசிக்கிறீர்கள்? takes care of his own. ஆண்டவர் தம்முக்கு சொந்தமானவர்களை பாதுகாப்பார். Don't let anybody scare you saying you're going to get all these things, you better be careful. இதெல்லாம் உனக்கு வரும், ஜாக்கிரதையா இருந்து மற்றவர்கள் அச்சுறுத்த இடம் கொடுக்கவே வேண்டாம். Shadrach, Meshach and Abednego were thrown into fire. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் நெருப்பிலே எரியப்பட்டார்கள். In the fire. அக்கினியிலே. And the king looked in after some time and found there were 4 people in there. ராஜா கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கிறான், 3 பேரை போட்டால் 4 பேர் The இருக்கிறார்கள். countenance of the 4th one was as the son of God. 4வது ஆளின் முகத்தோற்றம் தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்தது. It is none but Jesus Christ himself. வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. There are many times in which Jesus Christ appeared in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இப்படியாக பலமுறை They are காட்சியளித்திருக்கிறார். called theophanies. என்னவென்று அழைக்கிறார்கள்? தியோபனிஸ் என்று அழைக்கிறார்கள். It is Old Testament appearances of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பழைய ஏற்பாட்டு தோற்றங்கள். And this is one such appearance when Jesus was there right in the fire. அக்கினிக்குள்ளாக இயேசுவே நேரடியாக இருந்தது பல காட்சிகளிலே ஒன்று. And their hair did not even have the smell of smoke, it says. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய முடிகளிலே இந்த அக்கினியின் மனம் கூட வீசவில்லை. Praise God. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். saints that live during the tribulation period உபத்திரவ காலத்திலே வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் will be those that get saved during the tribulation period. அதாவது உபத்திரவ காலத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்கள்.
they'll be there. அங்கே இருப்பார்கள் அவர்கள். They will go through the fires of tribulation. அவர்கள் உபத்திரம் என்னும் அக்கினி வழியாக செல்லுவார்கள். But God is more than enough for them. ஆனால் தேவன் அவர்களுக்கு முற்றிலும் போதுமானவராக So men இருப்பார். don't repent and they continue to blaspheme God. ஆகவே மக்கள் மனம் திரும்பவில்லை, தொடர்ந்து தேவனை தூஷித்தார்கள். Read verse 10 and 11. 10-11 வாசியுங்கள். And the fifth angel poured out his vial upon the seat of the beast, and his kingdom was full of darkness, and they gnawed their tongues for pain. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டார்கள். Blasphemed God of heaven because of their pains and their sores, and repented not of their deeds. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. The fifth bowl is emptied over the seat of the beast, which is the Antichrist. ஐந்தாம் கலசமாகப்பட்டது மிருகம், அதாவது அந்திக்கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் மீது ஊற்றப்படுகிறது. And his kingdom becomes full of darkness. அவருடைய சிங்காசனம் அங்கே இருளடைகிறது. So dark that men begin to gnaw their teeth. மக்கள் இதன் விளைவாக தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டார்கள். And this will aggravate their sores and all other things that are happening. இது ஏற்கனவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய புண்களையும் மற்ற காரியங்களையும் இன்னும் தூண்டிவிடும். The darkness fills the entire kingdom of the Antichrist, which is throughout the world. இருளாகப்பட்டது உலகம் முழுவதுமாக காணப்படுகிறது. அந்திக்கிறிஸ்துவின் ராஜ்யம் அதை முழுவதுமாக நிரப்பி இருந்தது. The heat will be scorching them on one side. ஒரு பக்கத்திலே பார்த்தால் அனல் இவர்களை தகித்துக் கொண்டிருக்கும். On the other side there is darkness. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இருள். It is strange. வினோதமாக இருக்கிறது. While the sun is giving forth more heat, it is giving less light. ஒரு பக்கத்திலே பார்த்தால் சூரியன் ஏராளமான வெப்பத்தை கக்குகிறது, ஆனால் அதன் மூலமாக ஒளி வராமல் இருள் தான் வருகிறது. More fire coming out of sun, but no light coming out of sun. சூரியனிலிருந்து ஏராளமான அனல் வருகிறது, ஆனால் வெளிச்சம் வரவே இல்லை. Strange phenomenon. வினோதமான ஒரு காரியம். But still people do not repent. ஆனாலும் மக்கள் மனம் திரும்பவில்லை. People still blaspheme God. இன்னும் மக்கள் தேவனை தூஷித்தார்கள். They curse God. தேவனை சபித்தார்கள். Their heart does not turn toward God. உள்ளம் தேவன் பக்கமாக திரும்பவில்லை. And they continue in their evil ways. தொடர்ந்து தங்கள் துன்மார்க்கமான பாதையில் சென்றார்கள். Paul says it will not be easier for men to repent when things are not going well. காரியங்கள் சுமூகமாக இல்லாத வேளையிலே மக்கள் மனம் திரும்புவது கூடாத காரியம் என்று பவுல் சொல்லுகிறார். Turn with me to Romans chapter 2. ரோமர் 2க்கு திருப்புங்கள். Verses 4 and 5. 4ம் 5ம். If they are not going to repent now, it is very unlikely that they are going to repent later. இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அப்பொழுது மனம் திரும்புவார்கள் என்பது எண்ண முடியாத ஒன்று. That is why it is better to repent now when things are well. அதனால் தான் காரியங்கள் நன்றாக இருக்கும் வேளையிலே இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும். Or despisest thou the riches of his goodness and forbearance and long suffering, not knowing that the goodness of God leadeth thee to repentance. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. A lot of people are rejecting God's goodness. பல தேவனுடைய தயவை அலட்சியம் பண்ணுகிறார்கள். The riches of God's goodness, forbearance and long suffering is rejected and treated as nothing. தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் ஆகிய ஐஸ்வரியமாகப்பட்டது மக்களால் அசட்டை பண்ணப்படுகிறது. My dear friend, அருமை நண்பர்களே, God is so full of long suffering. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக He is so good and so forbearing. அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நீடிய தயவுள்ளவர். Can it not lead you to repentance? அது உங்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தவில்லையா? Knowing that the goodness of God leadeth thee to repentance. தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் இருக்கிறாயா? I tell you my friend, if anything can lead you to repentance, it's the goodness of the Lord that will lead you to repentance. மனம் திரும்பும்படியாக உங்களை வழி நடத்தும் என்று சொன்னால் தேவனுடைய தயவு தான் அப்படி உங்களை செய்ய வேண்டும். That is why I like preaching the goodness of the Lord even when preaching the gospel. அதனால் தான் சுவிசேஷத்தை சொல்லும்போது தேவனுடைய தயவை குறித்து நான் பேசுவேன். Because we already live in a evil world. காரணம் ஒரு பொல்லாத உலகத்திலே ஏற்கனவே a wicked world. துன்மார்க்கமான உலகம். A world that is full of suffering. மிகவும் தீமை நிறைந்த ஒரு உலகம். And you don't want to talk about an angry, frustrated God acting against his people. இந்த இடத்திலே
கோபமுள்ள வெறுப்பாக இருக்கக்கூடிய தேவன், மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற தேவன் என்று பேச விரும்பவில்லை. That's not the gospel. அது சுவிசேஷம் அல்ல. The gospel is the goodness of God. சுவிசேஷம் என்றால் என்ன? தேவனுடைய தயவை It's the குறித்தது. long suffering of God. தேவனுடைய நீடிய பொறுமையை குறித்தது. It is the forbearance of God. தேவனுடைய நீடிய தயவு. When people find out how good God is, தேவன் எவ்வளவு தயவுள்ளவர் என்பதை மக்கள் when they கண்டுபிடிக்கும் find out about the mercy and the goodness of God, தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும் அவர்கள் கண்டுபிடிக்கும் it வேளையிலே should lead them to repentance. அது அவர்களை மனம் திரும்புதலுக்குள்ளா நடத்த Why வேண்டும். do we preach Christ? ஏன் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? Christ is different from all the people that we meet. கிறிஸ்துவானவர் நாம் சந்திக்கிற மற்ற ஆட்களை காட்டிலும் முற்றிலும் His வித்தியாசமானவர். goodness is totally different. அவருடைய தயவு முற்றிலும் His வேறுபட்டது. love is different. அவருடைய அன்பு His வித்தியாசமானது. mercy is different. அவருடைய இரக்கங்கள் His வித்தியாசமானது. compassion is அவருடைய different. மனது உருக்கமும் People வித்தியாசமானது. can never meet anyone like Jesus. இயேசுவை போல ஒருவரை மக்களால் சந்திக்கவே That முடியாது. is why when preaching the gospel we preach Christ, because there is none like him. ஆகவே தான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிறோம். ஏன் அவருக்கு இணை எவரும் இல்லை. When we speak about the goodness of God shown through Christ, கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய தயவு காட்டப்பட்டதை நாம் பிரசங்கிக்கும் when வேளையில் people see God's goodness through Christ, கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய தயவை மக்கள் காணும் பட்சத்தில் they want to reject what they are experiencing and come to Christ and experience His love, His compassion and His grace in their எதை life. அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை தள்ளுவார்கள். தேவனுடைய தயவையும் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் அனுபவிப்பார்கள். Praise God. கர்த்தருக்கு That is the ஸ்தோத்திரம். gospel, அதுதான் the சுவிசேஷம். goodness of God. தேவனுடைய தயவு. But you know, many people reject the goodness of ஆனா God. உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய தயவை பலர் இன்றைக்கு அலட்சியம் பண்ணுகிறார்கள். Forbearance and long suffering is rejected. நீடிய பொறுமை ஆகியவைகள் அலட்சியம் பண்ணப்படுகிறது. You know, God never will come. Jesus will never come. He will never judge. Nothing is going to happen. இல்லங்க, இயேசுநாதர் வரப்போவது கிடையாது, நியாயம் தீர்க்க போதெல்லாம் சும்மாங்க. Verse 5. 5ஆம் வசனம். But after thy hardness and impenitent heart treasurest up to thyself wrath against the day of wrath and revelation of righteous judgment of God. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. Those people who are rejecting the goodness of God, தேவனுடைய தயவை அலட்சியம் பண்ணும் மக்கள், the forbearance and long suffering of God, தேவனுடைய நீடிய பொறுமையை அலட்சியம் பண்ணும் மக்கள், those who reject Christ's invitation today, தேவனுடைய அழைப்பை இன்றைக்கு அலட்சியம் பண்ணும் those who மக்கள், fail to recognize the love of God, தேவனுடைய அன்பை அங்கீகரிக்க மறுக்கும் they are மக்கள், heaping upon themselves wrath that is going to be surely poured out one day. ஒரு நாள் ஒன்று வருகிறது, தேவனுடைய கோபாக்கினை கொட்டப்பட போகிறது. அதை இப்பொழுதே அவர்கள் குவித்துக் The கொள்ளுகிறார்கள். more a person hardens his heart, ஒரு மனிதன் எவ்வளவுக்கு அதிகமாக இருதயத்தை the கடினப்படுத்துகிறானோ more he becomes the recipient of God's wrath. அவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய கோபத்தை பெற்றுக் கொள்ளும் மனிதனாக It's a மாறுகிறான். sad thing when a person does not repent. ஒரு மனிதன் மனம் திரும்பாதை காணும்போது வருத்தமாக இருக்கிறது. When a person does not turn to God, it is a pitiable thing. ஒரு மனிதன் தேவன் பக்கமாக திரும்பாவிட்டால் பரிதாபமான விஷயம் அது. Why? ஏன்? Because he is heaping treasures of God's wrath. காரணம், தேவனுடைய கோபாக்கினையை தன் மீது அவன் குவித்து சேர்க்கிறான். You look at people that have not turned to Christ. தேவன் பக்கமாக, இயேசுவின் பக்கமாக திரும்பாத மக்களை பாருங்கள். People that have been warned time and time after, பலமுறை எச்சரிக்கப்பட்ட மக்கள் never turned to God. தேவன் பக்கம் திரும்பவில்லை. You know what they are doing? என்ன செய்கிறார்கள் தெரியுமா? They are the ones that are committing the unpardonable sin. அவர்கள் தான் இந்த மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்கிறார்கள். They are hardening their heart, உள்ளத்தை கடினப்படுத்துகிறார்கள், blaspheming God, தேவனை தூஷிக்கிறார்கள், and turning against God. தேவனுக்கு விரோதமாக They திரும்புகிறார்கள், repent not. மனம் திரும்புவதில்லை. They are the ones that are doing the unpardonable sin. மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்கிறவர்கள் இவர்கள் தான். 2 Tuesdays ago I was talking about the unpardonable sin. 2 செவ்வாய்க்கிழமைகளுக்கு முன்பு மன்னிக்கப்படாத பாவத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். The reason is this, that many believers today think they have committed the unpardonable sin. ஏன் பல விசுவாசிகள் என்று என்ன நினைக்கிறார்கள்? நான் தான் இந்த மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்து They say, விட்டேன். oh brother, I have committed the unpardonable sin. ஓ சகோதரி, மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை நான் செய்து There விட்டேன். is nothing that I can do now to set it right because it's unpardonable. இப்போது நான் அதை சரிப்படுத்த செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. காரணம், அது மன்னிக்கப்பட முடியாத ஒரு I பாவம். am gone beyond the point of return. திரும்பி வராத இடத்துக்கு நான் போய்விட்டேன். Finished. முடிந்தது. I can't set it right. இனிமேல் சரிப்படுத்த முடியாது. Unpardonable sin. அது மன்னிக்கப்படாத குற்றம். அது
As long as you have that remorse in your heart, உள்ளத்தில் அந்த குத்தல் இருக்கிற வரைக்கும் you have not committed an unpardonable sin. நீங்கள் மன்னிக்கப்பட முடியாத குற்றத்தை செய்யவில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because you know what unpardonable sin is? காரணம் மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்றால் எது தெரியுமா? Unpardonable sin is what these people commit, where they have seen so much of God and His judgment, yet they harden their heart and they have no remorse at all. They are blaspheming God, continually, actively turning against God. They are not feeling any bad for God. தேவனுடைய இவ்வளவு பெரிய நியாயத்தீர்ப்பையும் கோபாக்கினையும் தண்டனையும் கண்ட பிறகும் தேவன் பக்கமாக மனம் திரும்பாமல் அலட்சியமாக இருந்து இருதயத்தை கடினப்படுத்தினார்களே மக்கள், இவர்கள் தான் மன்னிக்கப்பட முடியாத குற்றத்தை செய்தவர்கள். The very fact that you are afraid that you may have committed the unpardonable sin shows that you have not committed the unpardonable sin. மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை நான் செய்து விட்டேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதே, அதுவே எதை காட்டுகிறது? நீங்கள் அந்த பாவத்தை செய்யவில்லை என்பதை காட்டுகிறது. No, you have not committed it. நீங்கள் செய்யவில்லை. Because the Holy Spirit is still working in your heart. காரணம் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். You are still ready to repent. இன்னும் மனம் திரும்ப நீங்கள் ஆயத்தம். You still feel bad for your sins. இன்னும் உங்கள் பாவத்தை குறித்து தவறாக எண்ணுகிறீர்கள். You still regret your wrongdoing. இன்னுமாக உங்கள் தவறான செயல்களை குறித்து மனம் திரும்ப But those who commit வருத்தப்படுகிறீர்கள். unpardonable sin never regret their wrongdoing. ஆனால் மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்தவர்கள் வருத்தப்படவே மாட்டார்கள். They'll never care about it. அக்கறை கிடையாது அவங்களுக்கு. They don't care. எதை பற்றியும் கவலை They've heard it கிடையாது. so many times. பலமுறை செய்வார்கள். They harden their heart. உள்ள கடினப்பட்டு They have விட்டது. rejected the goodness and the forbearance of God. தேவனுடைய தயவையும் நீடிய சாந்தத்தையும் தள்ளிவிட்டார்கள். And they harden their heart. உள்ளத்தை They கடினப்படுத்தி never repent. மனம் திரும்ப மாட்டார்கள். Rather they blaspheme God. அதற்கு பதிலாக தேவனை தூஷிப்பார்கள். Because they have committed that sin. காரணம் அந்த பாவத்தை அவர்கள் இழைத்திருக்கிறார்கள். There is no point of return for them. இப்படி செய்தபடினால் அவர்கள் திரும்பி வருவது என்பது முடியாத விஷயம். Keep going towards destruction அழிவை நோக்கியே போய்க் and கொண்டிருப்பார்கள். judgment. நியாயத்தீர்ப்பை நோக்கி Let's stand செல்வார்கள். up together. ஒன்றாக எழுந்து நிற்போம். So when the Holy Spirit moves on your heart to repent, ஆகவே மனம் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கிரியை செய்யும் வேளையில் repent. மனம் திரும்புங்கள். That's a good sign அது நல்லது ஒரு அடையாளம். that you are not lost. நீங்கள் காணாமற் போய்விடவில்லை. No, இல்லை. the Holy Spirit is working. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கிரியை Thank செய்கிறார். God you can still repent. இன்னும் மனம் திரும்ப முடியுமே, ஆண்டவருக்கு நன்றி Thank God you செலுத்துங்கள். can still turn to God. இன்னும் தேவன் பக்கமாக திரும்ப முடியுமே, தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God you can change. நீங்கள் மாற முடியுமே, தேவனுக்கு Thank நன்றி God செலுத்துங்கள். still you can receive grace. இன்னும் கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே, தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God. நன்றி செலுத்துங்கள். Praise be to God.